இப்போ ஷோல்டர் பெயினுக்கான எக்ஸசைஸ் நம்ம பார்க்கலாம். ஷோல்டர் பெயின் அதிகமாக இருக்கும்போது நம்மளால் ஷோல்டரை வந்து ஃபுல்லாக நம்மளுக்கு தூக்க முடியாது. நம்மளுக்கு சில பேருக்கு கையை மேலே தூக்க முடியாது, கையை பின்னாடியும் தூக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்துட்டு ஃபஸ்ட்டு சுகர் இருக்கான்னு சொல்லி நம்ம பார்த்துக்கணும். சுகர் லெவல் மெயின்டைன் ஆகணும். சுகர் லெவல் வந்து அதிகமாக இருக்கிறவங்களுக்கும் அன்கண்ட்ரோல் சுகர் இருக்கிறவங்களுக்கும் இது நிறைய பேருக்கு இது காமனாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சுகரை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம எக்ஸசைஸ் பண்ணி பாடியை வந்து நல்லா மொபிலைஸ் பண்ணி நல்லா நம்மளை மொபிலிட்டியாக வச்சுக்கிட்டா தான் நம்மளோட கை வந்து பழையபடி ஃபுல் ரேஞ்ச் வரும். ஹாட் பேக் கொடுங்க. இந்த மாதிரி இந்த எக்ஸசைஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஷோல்டர் ஷ்ரக், கையை மேலே கீழே இது பண்ணுறது, ஷோல்டர் சர்க்குலேஷன், பெண்டுலர் மூமெண்ட், பேண்ட் எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸ்லாம் இதை பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ரேஞ்ச் கூடும். இந்த எக்ஸசைஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இடுப்பு வலி நிறைய பேருக்கு வலி இப்போ அதிகமாக இருக்குது. எந்த மாதிரி டைம்லலாம் நம்ம அதிகமாக நடக்கும்போது நம்மளுக்கு வலி இருக்கும். அந்த நடக்கும்போதும் சம்டைம்ஸ் இடுப்பு முட்டிலாம் பக்கலாகி நடக்க முடியாமல் ஒரு கால் மறுத்து போகிறது இருக்கும். அதே மாதிரி நம்ம ஒரு குனியும் போது ஒரு பொருள் எடுக்கும் போது குனியும் போதும் அந்த இடத்துல ஒரு ஷார்ப்பான பெயின், ஒரு குத்திரமான பெயின் வந்து நம்மளுக்கு ஏற்படும். அந்த மாதிரி பெயின் இருக்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு நோட்டீஸ் பண்ணோம் எத்தனை நாள் இருக்குது. ஃபஸ்ட்டு குறைஞ்சது 1 மாதம் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம அக்யூட்டுன்னு சொல்லுவோம். 1 மாதத்துலேருந்து 2 மாதம் வரைக்கும் இருந்துச்சுன்னா சப் அக்யூட்டுன்னு சொல்லுவோம். அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா க்ரானிக்குன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி அதிகமான வலி இருக்கும்போது நம்ம உடனே பெயின் ஸ்டார்டிங்லேயே நம்ம டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். ஃபிசியோதெரப்பியில் இது நம்ம எது பண்ணி இதை பெயினை குறைக்கலாம்னு சொல்லி பார்த்தோன்னா ட்ராக்ஷன், ஐஎஃப்டி, ஷார்ட் வேவ் டயத்தமி, ஹாட் பேக் இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம பெயினை ரெடியூஸ் பண்ணலாம். பெயினை ரெடியூஸ் பண்ணதுக்கப்புறமா ஹிப்பில் இருக்கிற அந்த மசில் எல்லாமே நம்ம ஸ்ட்ரெங்தன் பண்ணிவிட்டு நம்மளோட ரேஞ்சை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போது லைக் இந்த சம் எக்ஸாம்பிள் இந்த கேட் அண்ட் கேமல், ஸ்ட்ரெச்சஸ், பெல்விக் டில்ட், இந்த மாதிரி இந்த இமேஜில் வர சில எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணியும் அதை கரெக்டாக ஒரு டேக்கு மார்னிங் அண்ட் நைட் 2 டைம்ஸ் நீங்கள் ரெகுலராக பண்ணும்போது நம்மளுக்கு அது ஸ்ட்ரெங்தன் ஆகும்போது அந்த பெயின்லேருந்து நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ரிலீவ் கிடைக்கும்.